கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் உதகையில் உள்ள சுற்றுலா தலங்கள் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பேரிடர் மீட்பு குழுவினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் இன்றும் நாளையும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள கோவை, நீலகிரி மாவட்டங்களில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. நீலகிரியில் கூடலூர், பந்தலூர், தேவாலா, பாடந்துறை உள்ளிட்ட பகுதிகளில் இரவில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. கனமழை நீடிக்கும் என்பதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி தொட்டபெட்டா மலைச்சிகரத்தின் காட்சி முனை, கூடலூர் சாலையின் பைன் மரக்காடுகள், அவலாஞ்சு சுற்றுச்சூழல் மையம், குன்னூர் லேம்ஸ் ராக் சுற்றுலா தலம் ஆகியவை இன்று ஒருநாள் மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. இதேபோல உதகை படகு சவாரி இல்லத்தில் படகு சவாரி ரத்து செய்யப்படுவதாகவும், பைக்காரா படகு இல்லம் இன்று மூடப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தென்மேற்கு பருவமழை கண்காணிப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள IAS அதிகாரி லலிதா, நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்ய தண்ணீரு ஆகியோர் உதகையில் நிவாரண முகாமை ஆய்வு செய்தனர். நீலகிரி மாவட்டத்தில் 400க்கும் மேற்பட்ட தற்காலிக நிவாரண முகாம்களும், மழை பாதிப்புகளை கண்காணிக்க 42 குழுக்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. அவசர தேவைக்கு 1077 என்ற தொலைபேசி எண் அல்லது 9497 94987 0423245034 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகம் சார்பாக செய்யப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மற்றும் ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்த பிறகு பேசிய அமைச்சர் மு.பே. சாமிநாதன், 2 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என மக்களுக்கு அறிவுறுத்தினார். தங்குமிடங்கள் எல்லாம் அதிகாரிகள் மூலமாக எச்சரிக்கை செய்யப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. 4 மணிக்குள் திரும்ப அவர்கள் எங்கெங்கு தங்கியிருந்தார்களோ அந்தந்த இடத்திற்கு அவர்கள் வந்துவிட்டால் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்பதை எச்சரிக்கையாக, அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியாக, இதை கட்டாயப்படுத்தாமல் விழிப்புணர்ச்சி மூலமாக அவர்களுக்கு ஒளிபெருக்கி மூலமாக ஆங்காங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று, விழிப்புணர்ச்சி செய்ய வேண்டும் என்று அங்கே வேண்டுகோள் செய்யப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் காந்திபுரம், கோபாலபுரம், உக்கடம், வ.உ.சி. பூங்கா, காந்தி பார்க் உள்ளிட்ட பகுதிகளில் இரவில் கனமழை பெய்தது. முன்னதாக கோவையில் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் முத்துசாமி ஆய்வு மேற்கொண்டார். இந்த மழையையும் எதிர்கொள்ளும் வகையில் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மாவட்டம் முழுவதும் மேட்டுப்பாளையத்திலே தொடங்கி வால்பாறை வரை அத்துணை இடங்களிலேயும் மிக அருமையான முன்னேற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு துறையும் அதில் மிக கவனம் எடுத்து, கடந்த முறை என்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்ததோ அந்த பிரச்சனைகளை மனதிலே வைத்து அதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த முறை எவ்வளவு மழை பெய்தாலும் அதை எதிர்கொள்கிற அளவிற்கு நம்முடைய அதிகாரிகள் மிக அருமையாக செய்திருக்கிறார்கள். இதனிடையே நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.